ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷம் நின்று கவனமா பாருங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு. கல்வித்துறை அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி ஒரு கால் வந்திருக்கு. அந்த நம்பரை நான் இங்க கீழே போடுறேன். ஸோ இந்த நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. உங்க பொண்ணு பேர் ரிஷிக்தா தானே, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் அப்பாவும் சொல்லியிருக்காங்க, ஆமா அவங்க ரிஷிக்தா தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால 38,500 ரூபா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, நீங்க அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க அமௌண்ட் ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க வீடியோ காலில் வந்தீங்கன்னா உங்களை பார்த்து நாங்கள் வெரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, அதுக்கு நாங்கள் வீடியோ கால் பண்ணுறோம், உங்கள் ஃபோன்லேருந்து நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பாவும் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வாங்கி வீடியோ கால் போயிருக்காங்க. ஸ்கேனர் காட்டுங்க, ஸ்கேனர் காட்டினதும் உங்கள் அமௌண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு போட்டுவிட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பாவும் ஸ்கேனர் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 ரூபா நான் சென்ட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள், ஓகேனா உங்களுக்கு மற்ற அமௌண்ட்டையும் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து வீடியோ கால்லேருந்து தள்ளி அந்த 10 ருபீஸை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கு. அவங்க வந்துட்டு நீங்கள் தள்ளியெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க, வீடியோ காலில் காட்டிகிட்டே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்பா வந்துட்டு அமௌண்ட் வந்துருச்சா மட்டும் நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஜிபேல இருக்க இஷ்யூவெல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு அப்போதான் வந்து ஓடிபி வந்ததுனால சந்தேகம் வந்துருச்சு. ஏன் ஓடிபி வருதுன்னு அவங்க கிட்ட கேட்டப்போ உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியல. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன், என் பேர் ரிஷிக்தா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு எல்லாமே கேதர் பண்ணி கால் பண்ணி இவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் சரி, மற்ற பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. கீழே நான் அந்த நம்பரை போடுறேன். இந்த நம்பர் கல்வித்துறைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கல்வித்துறையோட பேரை சொல்லி தான் எங்களுக்கு இந்த காலே வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா யாராக இருந்தாலும் சரி, இது ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இவ்வளோ ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க, இது எங்களுக்கு ரியலாக நடந்தது, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த நம்பரை நீங்கள் கல்வித்துறைக்கு போகிற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். எல்லோரும் கொஞ்சம் நல்லா அலர்ட்டாக இருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்து நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு கல்வித்துறைக்கோ சரி, போலீஸ்க்கோ சரி, நெக்ஸ்ட்டு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை போய் நாங்கள் கேஸ் கொடுத்து அதுக்கு பின்னாடி சுற்றுற அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாச்சும் அவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இந்த நம்பர் போய் கல்வித்துறைக்கு சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.